நடு வழியில் கேமராவை பிடிங்கி வச்சுட்டாங்க. இதான் ரூமில் வந்து ப்ரைவேட்டான பெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். என்னடி சொல்ற? உன் ட்ரெஸ்ஸு தெரியுதாங்க, அதை ஏன்டா காய போட்ட? நான் எதை மீன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ரோட் சைடு தான் சொன்னேன். ரோட் சைடில் நிற்கிறவங்களாம் நான் எதுவும் சொல்லலை. அவனுங்க என்ன சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறானுங்கன்ட்டு அதெல்லாம் கலக்கிடுவேன். ஹலோ வெல்கம் கைஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான வியூ இருந்துச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வியூவை அப்படியே பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே கிளம்பலாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கே வந்துட்டோங்க. ஏன்னா நடு வழியில் கேமராவை பிடிங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வ்ளாக் பண்ண முடியல, எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு வந்தவங்க. இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கேட்டாங்க ஒரு நாளைக்கு. பட் ஒருத்தங்க சூப்பராக இருந்துச்சு. தனியாக அப்படியே ஒரு ப்ரைவேட்டான ஸ்பாட்டுங்க. இங்கேயே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு, அப்புறம் கேம்ப் ஃபயர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரூமை கூட சுற்றி காமிக்கிறேன். ஸோ இதான் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிவி அண்டு அதுக்கான எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெளியில் பால்கனி, அப்புறம் இங்கே பெட்டில் 2 பேர் படுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு வாஷ் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கக்கூசு ரூம்பு. டாய்லெட் கூட நீட்டாக இருந்துச்சுங்க. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு 2100 ஒன் டேங்க இங்கே. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த பால்கனி வியூவே பாருங்கள், செம ஒர்த்தாக இருந்துச்சு. அதுவும் காலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரிங்க. ஸோ செமையாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மேலே அப்ஸ்டெப்ஸ் போகலாம். இந்த ரூமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் ஸ்டே பண்ணதே இல்லை. ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு பெட்டுங்க, ப்ரைவேட்டான பெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். என்னடி சொல்கிற? ஸோ அப்படியே திருப்பி கீழே இறங்கி வந்துட்டு அந்த பால்கனி வியூவை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோங்க ரொம்ப நேரமாக. ஸோ இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்பாட்டுக்கும் நம்மளால் போக முடியாது. அதனால என் கூட வந்தவங்க சமைச்சு அது ஒரு விளாகாக வேற போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்க. சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம், இன்னைக்கு ஒரு புட்டு, எல்லாரும் வாங்க. அது என்ன நிலைமைக்கு போக போகுது எங்களுக்கும் தெரியலங்க. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவனுக்கு தான் அந்த ஐடியாவை கொடுத்தாங்க. இப்போ நம்ம போய் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் வரணுங்க. உன் ட்ரெஸ்ஸு தெரியுதாங்க, அதை ஏன்டா காய போட்ட? இப்போ நம்ம சிக்கன் கடையில் வாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுறப்ப நம்மலாம் இதை பண்ணாமல் இருந்தோம்னா அப்புறம் நம்ம பைக்கர்ஸுங்கிறது கேலகெல்லாம் போயிருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்கா? இங்கே ஒரு சிக்கனையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டி தருவேங்கிறாங்க. 1 கிலோலாம் தரமாட்டாங்களாம். அது வேறு ஒரு பிரச்சனை. ஸோ வர வழியில் அப்படியே கெத்தா அப்படியே சினிமேட்டிக்கில் எடுத்துகிட்டே வந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க கேரளா ரோட்ஸ் பார்க்கவே. நான் எதை மீன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ரோட் சைடு தான் சொன்னேன். ரோட் சைடில் நிற்கிறவங்களாம் நான் எதுவும் சொல்லலை. இந்த கேரளா ரோட்ஸோட பெண்டு, அப்புறம் அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி அதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு சினிமேட்டிக் எடுத்தால் வேறு லெவலில் இருக்குங்க. இதை வச்சு அப்படியே ஒரு 10 ஷாட்ஸ் கொட்டிடலாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி திருப்பி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தோங்க. அப்படியே லைட்லாம் போட்டு ஜகதூதியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் தாங்க தெரியும் அவனுங்க என்ன சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறானுங்கன்ட்டு. அதெல்லாம் கலக்கிடுவேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமையலுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. அவன் என்ன பண்ணுறாங்கிறத இக்னார் பண்ணிடுங்க, ஏன்னா படு தூங்கிட்டு இருக்கான்.
ஸோ மணி ஒரு 7 மணி இருக்குங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமையலை ஸ்டார்ட் பண்ணுறான் ஒருத்தன் கீழே. அதனால தாங்க இது நடந்ததே. காலையில் 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய ரைடை 8 மணி ஆக்கி அதுக்கப்புறம் கிளம்பி வந்தனால தாங்க இவ்வளோ லேட்டு. முன்னாடியே வந்திருந்தா கூட ஏதாவது ஸ்பாட்டு சுற்றி பார்க்க போயிருக்கலாம். ஒரு ஹாய் சொல்கிறா சொல்லிட்டாருங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சமையல் மாஸ்டரு. இவர் என்ன சமைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேங்க. பேசுகிறதான் இக்னோர் பண்ணிடுங்க, பேசினாலே எரிச்சலாகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனுங்க. ஸோ சிக்கன் 65 போட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை கூட வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. டே எப்பா ஏன்டா அப்படி நிற்கிற, திடீர்னு வந்து நிற்கிறாங்க பின்னாடி. ஐயோ இவனுங்களை வச்சுட்டு எங்கிட்டு சமைக்கிறது, சரி என்னத்தையோ பண்ணுங்கடா, ஏதோ நல்லா இருந்தால் சரி தான். ஸோ கைஸ் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டுருந்தானுங்க. பட் ஒருத்தங்க அந்த பரோட்டா கூட இந்த சிக்கனை வச்சு அப்படியே சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இதோட நாங்கள் மூணாருக்கு அந்த ஃபஸ்ட் டே முடிஞ்சு போச்சுங்க. ஸோ வந்து உங்களை செகண்ட் டேல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போடுவீங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.